அந்த மீனாட்சி அம்மாவுக்கும் ஐயாசாமிக்கும் 3 பிள்ளைங்க. அதுல மூத்த பிள்ளை பெரிய பாண்டி, வயசு 34. குத்தாலத்தில் தண்ணி இல்லைன்னா வெறும் பாறை மட்டும்தான் பார்த்து படிக்கும். எங்க அம்மா மட்டும் இங்க இல்லைன்னா எங்களுக்கு இறக்கி வையா. என்னது பதனியா? உன்னை தெரியுண்டி, கல்லதான பதனின்னு விக்கிற. சுண்ணாம்பு தடவனா பதனி, இல்லன்னா கல்லு. தாலி கட்டினா பொண்டாட்டி, இல்லன்னா வப்பாட்டி. உனக்கு நான் எப்படி? நீ என் தம்பி தங்கப்பாண்டி பின்னாடி சுத்துறேன்னு தெரியும். ஏய் பாடி. அந்த தங்கப்பாண்டி 2வது பையன், வயசு 32. பையன் ரொம்ப யதார்த்தம். ஐயோ இத அடிக்காதயா, இத அடிக்காதயா. டேய் பிரதர், தாய் குலத்தை அடிச்சா நான் தட்டி கேப்பேன்னு உனக்கு தெரியாதா? யோ, ஏன் புருஷனா தண்ணி போட்டு நடிக்கிறானா? உனக்கு என்ன நடுவுல வேடிக்கை? வாயா. இப்ப அடி வாங்கினது கனவா நனவா? ஆயா வலிக்குது. நான் அடிச்சது கனவு, அந்த அம்மா என்ன அடிச்சது நனவு. அம்மா தங்கப்பாண்டி. யசோதா நீயா? யோ ஏயா கண்ட பொம்பளைங்க கிட்ட அடி வாங்குற? நான் வேணா இதமா புடிச்சு விடவா? போடி. அப்ப 3வது பையன் சின்ன பையனா? பையன் சின்ன பையன் இல்ல, பேர் தான் சின்ன பாண்டி. ஆனா ஆளு ஆண்டவா உனக்கு 1000 வேலை. அவன் விடலத்தாங்க ஒருத்தன் உன்னை கும்பிடுறான். ஆனா நான் வெடியே வச்சு கும்பிடுறேன். அந்த வெடி சத்தத்துக்காது என்ன கொஞ்சம் திருப்பி பாருப்பா. ஆமா, இது எந்த கம்பெனியோட அப்ளிகேஷன்? இது முஸ்லீம் கம்பெனிக்கான அப்ளிகேஷன். நியாயமா பார்த்தா மசூதியில வச்சு பாத்தியா ஓய்வு தான் அனுப்பணும். எனக்கு மசூதி கோயில் எல்லாம் ஒண்ணுதான். எப்படியோ வேலை கிடைச்சா சரி. உங்க கம்பெனில வேலை கிடைச்சா என் பிள்ளைக்கும் ஒரு வேலை வாங்கி தரணும். உங்க பையன் SLCல 7 வருஷம் ஃபெயில்ல. ஆனா பையன் புத்திசாலி. நீங்க கும்பிடுங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா சாமி கிட்ட சொல்றேன். லேட்டா வடிக்குது உங்க பையன் மாதிரி. போட அடி நசிங்கிட போகுது. ஐயோ ஐயோ, ஏதோ இந்த ஒரு ஐட்டமாவது நசுங்காம முழுசா இருக்கட்டுமே. அமைதி அமைதி. என்ன சாப்பாடு இது? எந்த வீட்டுக்காரி சாப்பிடுவா? பிச்சைக்காரன் கூட தூக்கி எறிஞ்சிடுவான். என்ன இழவு இது? சாம்பாரா சாக்கடை தண்ணியா? குடல குழப்புது. புரிஞ்சது இல்ல? உங்களை யார் சமைக்க சொன்னது? எங்க நம்ம சமையல்காரி? விதி. நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன். நான் வேணா வாயை மூடிட்டு சும்மா இருப்பேன். சமயக்காரி சும்மா இருப்பாளா? சரதாம் போடி. என்ன நாக்கு நீளுது அப்படின்னு உன் தொல்லை தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டா. இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன். என்னய்யா முணுமுணுக்கிற? சமையல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா, அதுக்குள்ள போயிட்டாளே என்ன? இந்த வளவள பேச்செல்லாம் வேண்டாம். அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும். வந்தா சமையல்காரியோட வாங்க, இல்லனா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க. வாங்க. குனிஞ்சு வேலை செய்யற சமயக்காரிக்கு நான் எங்க போவேன்? குனிஞ்சுகிட்டே போய் தேடுறேன். என் செல்ல மகன் சின்ன பாண்டிக்காகத்தான் நான் சமையல் செய்யறேன். இல்லன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு? நினைத்ததை முடிப்பவள் நான் நான் நான். எங்க ஜாலியா சுத்திட்டு வர்றீங்க? ஜாலியா சுத்திட்டு வரல, ஜோலியா சுத்திட்டு வரேன். வா இப்படி. தெருத்தரவா அலைஞ்சு வீதி வீதியா விசாரிச்சு ஒரு அருமையான வேலைக்கார பொண்ண கொண்டாந்து இருக்கிறேன். சும்மா கிண்ணன்னு இருக்கால. இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்ச? கள்ளிக்கோட்டை ஜமீன்ல. ஜமீனா? அப்ப சம்பளம் ஜாஸ்தியா இருக்குமே. நான் யாரு? எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். 3 வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு, வருஷத்துக்கு 2 புடவை, மாசம் 100 ரூபாய் சம்பளம். உங்க வீடு எங்க? பின்னால பெருசா வீடு இருக்குதான். சரி சரி, வந்து மிளகார. என்னங்க சிரிக்குது? வேலை செய்யும் போது சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யுது. தப்பு ஒண்ணும் இல்ல. என்ன மிளகார அரைக்க சொல்றேன். ஐயோ ஐயோ என்ன பாக்குறீங்க? ஒரு நல்ல வேலைக்காரிய வீட்டுல வைக்க முடியல. நம்ம வீட்டுல எந்த வேலைக்காரியும் தொடர்ந்து இருக்க மாட்டேங்கிறாளுவோ.
பசங்களுக்கும் கழுத வயசு ஆகி போச்சு. காலாகாலத்துல நல்ல மருமகளா பார்த்து இவங்களுக்கு கட்டி வச்சா அப்புறம் அதுங்க வீட்டை பார்த்துக்கும். சரி, ஏன் கண்டிஷனையும் சொல்லிடுறேன். அந்தஸ்து, ஜாதி, குலம், கோத்திரம் இது முக்கியம். ஆமா, இந்த ரெண்டு மூதைகளும் எந்த படிப்பும் படிக்கல. நீ சொல்ற கண்டிஷனை ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் தயாரா இல்ல. புரோக்கர்கிட்ட சொல்லி இருக்கிறேன், பாப்போம். பொண்ணு சும்மா சுண்டுனா ரத்தம் வரணும், அந்த கலர் இருக்கணும். ஏங்க பொண்ணு பார்க்க போறது உங்க அண்ணனுக்கு தானே? என்ன இவனுக்கு என்ன சொன்னா? புரோக்கர் ஐயா, எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சூப்பர் அம்சத்தோட பொண்ணு பாருங்க. கவலையே படாதீங்க, பொண்ணு உங்க அம்மா மாதிரி அழகா இருக்கும். எது என் பொண்டாட்டி மாதிரியா? வாங்க திரும்பி வீட்டுக்கு நீங்க, போ. பொண்ணு ரெண்டு தக்காளி பழங்க, பச்சையா பழுத்துதா, மூத்தது கொஞ்சம் பச்சை, ரெண்டாவது படுபச்சை. இலையுது நல்ல பழங்க. யோ, தக்காளி பச்சையோ படுத்ததோ நசுங்காம இருந்தா அதுவே போதும். ஏயா பெருசு, என்னமோ தக்காளி காலின்னு சுரக்கா வந்து வச்சுட்டு போகுது. இது அவங்க அம்மாங்க. அம்மாவா? வயசானாலும் வாலிப்பா இருக்காங்க. அப்ப வீட்டுல அவங்க வரலீங்களா? முதல்ல நாங்க பார்த்து எங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து பாப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். பச்சையை கூப்பிடுங்க. பாமா பாமா. என்ன அங்க கொண்டு போய் கொடுக்குது? நான் எங்க இருக்கேன்? பழுத்த தக்காளி கூப்பிடுங்க. அம்மாடி ருக்மணி, நீ வாமா. திடீர்னு இருட்டான மாதிரி இருந்தது இல்ல? தம் தனனம் 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 தனனம். மாப்பிள்ளை அது இல்லம்மா, இவங்க ரெண்டு பேரு. இப்ப டிஃபன் சாப்பிடுவோம். அப்பா இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு. எப்பா சரி, கட்டிக்க போறவங்களே கட்டுவோம். உனக்கு யாருப்பா? எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அண்ணா, என் லைன்ல கிராஸ் பண்ணாத. அண்ணே, நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும். இல்ல இளையவள தான் கட்டிப்பேன். எனக்கு தான் இளையவ. எனக்கு தான் இளையவ. மூத்தவ. இளையவ. மூத்தவ. இளையவ. அண்ணன் சாஞ்சிட்டாரு. இளையவள் எனக்கே தான். ஓ லைன் கிளியர். ஜாலி. என்னம்மா மாப்பிள்ளை ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடி. மூத்த பசங்க ரெண்டு பேரையும் பிடிக்கல, கடைசி பையனை வேணா கட்டிக்கலாம். அப்படி நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் குளிக்க வந்த இடத்துல உங்க இம்சை தாங்க முடியல. என்ன கொஞ்சம் ஜலக்கிரீடை பண்ண விடுங்கடா. ஆமா, கிரீடை பண்ணி கிழிச்சிட்டாலும். டேய், என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது? என்ன பண்ண? தள்ளிப்போ. நான் இல்ல, அண்ணனா தான் இருக்கும். நான் இல்ல. ஏண்டா ரெண்டு பேருமே இல்லைன்னா யாரா இருக்கும்? நீங்களா தான் இருக்கும். கரெக்ட். தண்ணினே தண்ணியே சுட்டுருச்சு. இதான் ஒரே குட்டியில ஒரு மட்டங்கிறது. நல்ல எருமாடுங்களாட்டம். சாம்பிள் காட்டுறான். ஒண்ணுதான்பா. எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சாம. எங்க அது? லெட்டரா? என்ன லெட்டர்? நீ யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா போஸ்ட்மேன் ஓட கொடுக்கலாம். யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க? பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு, 1 கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான். எங்க அது? அது அன்றாயர்ல வச்சிருக்கேன். என்ன? ஆமா, அவருக்கு என்ன 5 அன்றவரா இருக்கு? அவருக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு. அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க. அதுக்கு தேவையே இல்ல. அப்ப அப்படியே வாங்க. உருவிடா. ஐயோ, அன்றாயிரம் விட்டு அப்புறம் செத்த கிளிக்கு கூண்டு அதுக்கு திரும்புங்க. நைனா, ஐயோ, கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் எழுதின லெட்டர் நஞ்சு போச்சே. பிஞ்சு போகலையே. இவர் அப்படியே சாயங்காலம் வரைக்கும் ஊற போடுங்க. ஊற போடுவானே. இவர் கால்ல கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். பாருங்களா, நீங்க எல்லாம் பிள்ளைங்களா? ஐயா, ஐயா, ஐயா.